சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு ரொம்ப இருக்கிறாங்க உடனே. வினோதினி போன் பண்ண நேரத்துக்கு வாசு சார் கிளம்பி இருந்தா கூட இந்நேரத்துக்கு கடைக்கு வந்திருக்கணுமே. வினோதினி பேசுறத கேட்டு வாசு சார் இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? நான் ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு ஆர்வமா இருக்கேன்? வாசு சார் இன்னொரு கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன, பண்ணலன்னா எனக்கு என்ன? வாசு சார் இந்த கல்யாணம் பண்ணாதானே அவர் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தீரும். அவர் பிரச்சனை தீர்ந்தாதானே வினோதினி சந்தோஷமா இருப்பாங்க. வினோதினி மனசுல இருக்கிற பாரம் குறையுங்கிறதுனாலதான் நான் இந்த விஷயத்துல ஆர்வமா இருக்கேன் போல. அப்ப சரி. அண்ணா அண்ணா பாபு, பாபு. ஏய் துர்கா, நீ எப்ப வந்த? நான் வந்தது இருக்கட்டும், அங்க பாருங்க, அவர் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. வியாபாரத்தை கவனிக்காம அப்படி வேற யாரு வராங்கன்னு ரோட்டையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ சாரி தம்பி, எப்ப வந்தீங்க நீங்க? நான் கவனிக்கவே இல்லையே. என்ன வேணும்? மோர் மிளகா கொடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். 5 நம்பர் ஃபிளாட்ல லிஸ்ட் கொடுத்தாங்க, பொருள் போட்டு வைங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். சரி தம்பி, நான் போட்டு வச்சிடறேன். பாபு சொல்லுங்க, அப்படி யாரு முக்கியமான ஆள் வராங்க? வாசு சார் வராரு. சரி, அவர் வந்தா உங்களுக்கு என்ன? அவர் என்ன பாக்குறதுக்காக வரல, வினோதினியை பாக்குறதுக்காக வராரு. எதுக்கா? வாசு சாருக்கு உடனடியா கல்யாணம் நடந்தாதான் அவர் லைஃப்ல இருக்கிற பிரச்சனை தீரும். அப்படி இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற வாசு சாருடைய எக்ஸ் ஒய்ஃப் அவங்க பொண்ணு திவ்யாவை அவங்க கூட கூட்டு போயிடுவாங்களாம். அதனால அவரை இம்மீடியட்டா வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வினோதினி வாசு சார் கிட்ட பேச போறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவர் மனசுல வினோதினி அக்கா தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க சொல்லி வாசு சார் எப்படி கேட்பாரு? சரி, இதெல்லாம் வினோதினி அக்கா உங்ககிட்ட சொன்னாங்களா? அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு வினோதினி சொல்றதுதான் சரின்னு படுது. அவங்க தான் முட்டாள்தனமா யோசிக்கிறாங்கன்னா நீங்களும் சரின்னு தலையாட்டி இருக்கீங்களே. வினோதினி அக்காக்கும் வாசு சாருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அப்படி நடந்தாதான் 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இங்க பாருங்க பாபு, அவங்க பண்றது தப்புன்னு பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க தான் எடுத்து சொல்லணும். வாசு சாருக்கு பொருத்தமானவங்க வினோதினி அக்கா தான். அத நீ எதுக்கு சொல்ற துர்கா? இது அவங்க வாழ்க்கை, இதுல முடிவெடுக்கிற உரிமை அவங்க 2 பேருக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வினோதினிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சே. தெரிஞ்ச பிறகு அவங்கள ஃபோர்ஸ் பண்றது எந்த விதத்துல சரி வரும்? அவங்க அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க, நீ இந்த விஷயத்துல தலையிடாத. இதோ சாரி வந்துட்டாரு, அவங்க பேசிப்பாங்க, நீ இதுக்குள்ள வராத. உள்ள வராம எப்படி இருக்க முடியும்? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் நாம 2 பேரும் ஒண்ணு சேர முடியும். வினோதினி வாசு சார் கிட்ட பேசிடுவாங்க. வினோதினி சொன்னா வாசு சார் கண்டிப்பா கேட்பாரு. வாங்கண்ணே, வாங்க. நீங்க பேசிட்டுங்க வினோ. ஏய், இப்பவும் நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. எது பேசுறதா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு பேசு. வாங்க வாங்க, இதுக்கெல்லாம் நீங்களும் உடந்தையா? நீ வேற
நான் ஏன் அவ இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிறாளேன்னு செம்ம கடுப்புல இருக்கேன். நல்லா சொல்லுங்க. நான் சொன்னா இவர் ஏன் மேல கோவப்படுறாரு. ஆனா நீங்க 2 பேரும் எதுக்கு இதுல தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இது வாசு சார் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவா எடுப்பாங்க.